ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் சோமண்டே பள்ளியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வரலட்சுமி தம்பதியின் ஒரே மகள் அர்ஷிதா. 22 வயது அர்ஷிதா ஹைதராபாத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் இவருக்கும் கர்நாடகாவின் பாகேபள்ளியை சேர்ந்த நாகேந்திரா என்பவருக்கும் கடந்த 4ஆம் தேதி காலை திருமணம் நடந்தது. திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்த மகிழ்ச்சியில் இரு வீட்டாரும் இருந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து புதுமண தம்பதி இருவரையும் பெண்ணின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் மும்மரமாக செய்து வந்துள்ளனர். அப்போது மணமகன் நாகேந்திரா இனிப்புகளை வாங்க வீட்டின் அருகே இருக்கும் கடைக்கு சென்றிருக்கிறார். பின்னர் நாகேந்திரா வீடு திரும்பிய போது அர்ஷிதா இருந்த அறை உள்பக்கமாக பூட்டியிருந்தது. அதையடுத்து நாகேந்திரா கதவை தட்டி குரல் கொடுத்து அர்ஷிதாவிடம் கதவை திறக்கும்படி கேட்டிருக்கிறார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அர்ஷிதா கதவை திறக்காமல் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை உடைத்திருக்கின்றனர். அப்போது முதலிரவுக்காக தயார் செய்யப்பட்ட அறையிலேயே அர்ஷிதா தூக்கிட்ட நிலையில் இருந்ததை கண்டு உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து அவரை மீட்டு உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அர்ஷிதா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது இரு குடும்பத்தினரையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அர்ஷிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அர்ஷிதாவின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணத்தின் போது மணமகள் அர்ஷிதா எந்த சோகமுமின்றி சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலமும் தெரிகிறது. இருப்பினும் அர்ஷிதாவுக்கு உண்மையில் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா, காதல் விவகாரமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை நடத்தி வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.